பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் ஒரு மன மகிழ்ச்சியாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் என்ன ஒரு மனநிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை சில காரியத்தை குறித்து கலங்கி இருந்தாலும், நம்ம கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்போம். அவர் துதி எப்பொழுதும் நம்மளுடைய வாயில் இருக்கும். ஆமென். ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 பார்த்தோன்னா பல காரணங்கள் இருக்குது அவரை துதிக்கிறதுக்கு. சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய படைப்புக்காக அவர் கர்த்தரை துதிக்கிறாரு. நம்ம இன்னைக்கு நம்மளை படைத்தவரை துதிப்போம். இந்த புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த கிருபையை நினைத்து சங்கீதம் 138:13 நம்ம வாசிக்கலாம். அதை கருத்தாய் நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளை எவ்வளவு விசேஷித்தவர்களாக படைத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம அதை தியானித்து கூட வாசிக்கலாம். சங்கீதம் 138:13-24 வசனங்கள். 138 இல்லை 136 கர்த்தரின் அநேக காரியங்களை குறித்து சங்கீதக்காரன் துதிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம 138 கர்த்தர் நம்மளை படைத்ததன் விசேஷித்த காரியங்களை குறித்து நம்ம அதை வாசித்து அவரை நம்ம துதிப்போம். கரெக்டு தானே? சங்கீதம் 39:13 லாஸ்ட் வரைக்கும். நீர் என் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மலையை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் அண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறவர்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த கடைசி 2 வசனத்தை கூட மறுபடியும் வாசிக்கலாம். அது ஒரு ஜெபமாக நினைத்து அதை வாசிங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். காலை வேளையில் கூட நம்மளை அதிசயமாய் நடத்தின தேவனை, அதிசயமாய் படைத்த தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரு. நம்மளும் நம்மளை எவ்வளவோ விதத்தில் காப்பாற்றி, தாயின் கருவிலேயே நம்மளை காப்பாற்றி, அதற்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை அதிசயமாய் படைத்திருக்கிற தேவனை நம்ம ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேளை ஒரு விசை நம்மளை ஒப்பு கொடுத்தவங்களாக நம்ம கடைசி 2 வசனத்தில் வாசித்ததின்படி என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும். ஒருவேளை வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் சொல்லி நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிற ராஜா. இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு பார்க்க செய்தீர். ஆண்டவரே, சுகபுத்திரமாக ஆண்டவரே எங்களை நீர் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. சபையாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு நாளை எங்களுக்கு தந்தீர, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் அதிசயமாய் அற்புதமாய் எங்களை படைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நாசங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்ததுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய செயல்கள் மகத்துவமானவைகள், அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, சபையாக நாங்கள் கூடி சகோதர சகோதரிகளாக ஒன்றாய் இருப்பது, ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவது எத்தனை பாக்கியம் கர்த்தாவே. அந்த பாக்கியத்திற்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆண்டவரே இருதயத்தின் ஆழங்களையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, யார் யார் என்ன காரியத்தோடு ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை தேவரீர் அறிவீரப்பா.
எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்து ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை கர்த்தாவே. அப்பா உம்முடைய முகத்திற்காய் நன்றி, உம்முடைய சமூகத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்க ஒரு உணர்வுள்ள ஆவி எங்களுக்குள்ள தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. கண்ணின் மணியை போல காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் பத்திரமாக காத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் நன்றி செலுத்துகிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது தகப்பனே. அவைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே பல முறை நாங்கள் முறுமுறுக்கிறோம் ஆண்டவரே, துயரம் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அவைகள் எல்லாம் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே பேரின்பம் உண்டு ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி உண்டு கர்த்தாவே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள்லையும் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனைய உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆராதனை உமக்கு பிரியமுள்ள ஆராதனையா இருக்கட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக கூட ஒரு விசை எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு பிரிவினையும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்கள் கேட்கிற சத்தியங்கள் கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்துல ஆழத்துல அது போய் பதியத்தக்கதாய் உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இன்னும் வர தடைப்பட்டவர்களை கூட நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். எந்த தடையும் இல்லாதபடி உம்முடைய மக்களை நீங்க அழைத்து கொண்டு வரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்கும்படியாய் கூட இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இந்த சபையில இருக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவரின் கிரியை மாத்திரம் நாங்கள் பார்க்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை மறுபடியும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதக்காரன் சொல்றது போல, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதேன்னு சொல்லி அவர் நமக்கு என்னென்ன உபகாரங்கள் எல்லாம் செய்தாரோ இந்த காலை வேளையில நம்ம அதை நினைத்து நன்றி செலுத்துறவங்களா இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோட கூட இந்த பாடலை நம்ம பாட போறோம். அவர் நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மளுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறாரு. அதை எல்லாம் ஒன்னொன்னா சொல்லி நம்ம பாட போறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோட பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. உமக்கு நன்றி. எங்க கூட நீங்க வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையை நீங்க ஒரு நாளும் எடுத்து போடலப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடல பாடும் பொழுது கூட அதை உணர்ந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க எங்க கிட்ட வாக்கு கொடுத்தீங்க, அதுல நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம பாட போறோம். நான் பயம் இல்லாமல் இருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன்னு சொல்லி பாட போறோம். இது ஒரு விசுவாச அறிக்கையா நம்ம பாட போறோம். இது நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அதை நம்ம சொல்லி விசுவாச அறிக்கையா இந்த பாடல நம்ம பாட போறோம். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம்
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஆமென். காலை வேளையில கூட ஆவியானவரே நீங்க எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்க போறோம். ஆவியில நிறைந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக அவர் நம்மளை நடத்தும்படியா அப்பா எங்களை நீங்க நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே உமது ஜனங்களை அன்னைக்கு நீங்க அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இருந்து நீங்க நடத்துனீங்க. நாங்க வாழ்கிற இந்த நாட்கள்ல கூட உங்க அபிஷேகத்தினால நீர் எங்களை நிரப்பி அப்பா எங்களை நீங்க நடத்துங்க. இந்த பாடலை பாடும் பொழுது அப்பா எங்களை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி உணர்ந்தவர்களா நம்ம பாட போறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பாடுவோம். தாகமா இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப வல்லவர். நீங்க உண்மையா கேட்டீங்கன்னா இந்த காலை வேளையில அவர் நம்மை நிரப்புவார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீரால் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். காணி தந்திட நான் செழித்தோங்கிட, காணி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கீனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் காணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்ட நாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்ட நாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
இந்த மார்ச் மாதத்தின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு நான் அறிவித்து இந்த நாளுக்குரிய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். 2 மாதங்களை கர்த்தர் நேர்த்தியாய் கடக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்தினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அநேக காரியங்கள் நமக்கு எதிராய் வந்தாலும் கூட அவைகளை மேற்கொள்ளும்படியாக அவருடைய கரம், தயவுள்ள கரம், நன்மையான கரம் நம்மேல் இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிங்க? ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறோம், அந்த வார்த்தையை தியானிக்கிறோம், அது என்னுடைய வாழ்க்கையில் அதை அபியாசிக்கும்படி, என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் அனுபவிக்கும்படி நான் சூழ்நிலைகளுக்கு நேராக கடந்து செல்வதற்கு தான் கர்த்தருடைய விருப்பம். வார்த்தையை கேட்டு கடந்து செல்வது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. அந்த வார்த்தையின் அனுபவத்தை நாம் அடையும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம்ல, கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, எதை தருகிறார் என்று சொல்லி பார்த்து நாம் எடுத்துக்கொள்வோம், திருப்பிக் கொள்வோம். ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தின் 41 மற்றும் 42 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் போனான். பின்பு கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. போதும். இந்த வார்த்தையை வாசித்து நாம் நேற்றைய தினத்தில் ஒரு சிறிய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அந்த செய்தியினுடைய சுருக்கமாய் பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தை உங்களோடு கூட நான் விளக்கமாய் இந்த நாளிலும் கூட பேசணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். ஆகாபை பார்த்து எலியா சொல்லுகின்ற காரியம் என்னது? பெரும் மழையின் இரைச்சலை நான் என்ன செய்றேன்? கேட்கிறேன். ஹல்லேலூயா. மழை வந்துச்சா? இல்ல. வருவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுதலை அவன் இருதயத்தில் முதல்ல என்ன செய்தான்? உணர்ந்தான். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கின்ற காரியம். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நாம் இந்த சூழ்நிலையை நாம் என்ன செய்யறோம்? அனுபவிப்பதற்கு என்னுடைய உள்ளங்களை நான் என்ன செய்றேன்? அர்ப்பணிக்கும் போது தான் அது நடக்கிறதை நான் என்ன செய்ய முடியும்? ஆவியில் உணர முடியும். ஆவியில் உணர்ந்த அவன் சும்மா இல்ல, சிகரத்தின் மேல போறான், ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனம் அது கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்தில் அல்ல, அதை நிறைவேற்றும்படியாய் நாம் ஜெபத்தில் உறுதியாய் இருக்கும்போது என்ன செய்வார்? அதை வாய்க்க செய்வார். சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட, ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில கடினமான சூழ்நிலைகள், சில வறட்சியான பகுதிகளில் கடந்து போகத்தக்கதான ஒரு நேரங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய காரியங்களில் நாம் முன்னுரிமை கொடுக்காதபடி, கர்த்தருடைய திட்டங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்காதபடி சில காரியங்களை செய்கிறோம். சில நேரங்கள் கீழ்ப்படியாமையினால் சில காரியங்கள் நாம் ஏற்படுத்துகிறோம். சில நேரம் பாவங்கள் செய்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் விருப்பமில்லாத, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களுக்கு விரோதமாய் நாம் செய்கின்ற காரியங்களின் நிமித்தமாக கர்த்தர் சில வறட்சியான பகுதிகளில் நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு செல்லுகிறார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நீ என்கிட்ட வராததுனால் நீ அங்கேயே அழிஞ்சு போன் என்று கர்த்தர் அவர் ஒரு நாள் என்ன செய்யல, நினைப்பது அல்ல. அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி மறுபடியும் நம்மை கூட்டி சேர்க்க ஆசையா இருக்கிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம வழி மாறி போனதுனால நீ அனுபவி அப்படின்னு சொல்லல. அவர் மறுபடியும் நம்ம மேல் என்ன செய்யறாரு? இரக்கமுள்ளவராய் வெளிப்பட்டு அவர் நம்மை கூட்டி சேர்க்கிறார். அவர் மகிமையை வெளிப்படுத்தின பிற்பாடு சின்ன ஒரு டைரக்ஷன் தான் மாறி போச்சுன்னா நம்மளுடைய எல்லை, நம்மளுடைய நடை எங்கேயோ போகுது. அவர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு மாறாக சில நேரங்கள் நாம் நடக்கும்போது என்ன செய்யறாரு? சில வறட்சியான பகுதிகளில், சில கனியற்ற சூழ்நிலைகளில் நாம் நடந்து போவதற்கு என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். ஆனால் நம்ம எப்படியே விடுகிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்யறாரு? அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் அண்டை கூட்டி சேர்க்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மார்ச் மாதத்துல அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்ட, இங்கு படித்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நான் ஒரு சில காரியங்களை விவரித்து பின்பு இந்த நாளுக்குரிய செய்திக்கு நேராக நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். இங்கு வாசிக்க கேட்ட அந்த வசனம், பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன், நீர் போய் போஜனபானம் பண்ணும் என்று சொல்லி ஆகாப் ராஜாவினுடைய, இஸ்ரவேல் ராஜாவினிடத்துல போய் சொல்றான். சொல்வதனுடைய பின்னணியம் என்ன? அவன்
தேவனுடைய பாவத்திற்கும் தேவனுடைய கோபத்திற்கு ஆளான ஆகாபா இருந்தான். அந்த ராஜா என்ன செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். எதற்காக இந்த காரியம், இந்த வார்த்தை படிக்க கேட்ட அந்த வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். 1 ராஜாக்கள், அதே 1 ராஜாக்களின் 16ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை பார்க்கலாம். 30-31. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய ஜனங்களை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் ஏற்படுத்தினார். அது 2ஆய் பிரிந்தது. ஒன்று சமஸ்த இஸ்ரவேலாய் இருந்தவர்கள் 2 கூட்டமாய் பிரிந்தார்கள். வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். இஸ்ரவேல் ராஜ்யம், இஸ்ரவேல் யூதா என்கின்ற 2 ராஜ்யங்களாய் பிளவுபட்டது. இந்த பிளவுபட்ட இஸ்ரேல் ராஜ்யத்தின் ராஜாவாக என்ன செய்யறான்? இந்த ஆகாப் இருக்கிறாரு. இந்த ஆகாபுடைய தகப்பனார் பெயர் உம்ரி என்று சொல்லப்படுகிறது. உம்ரியின் நாட்களில் தான் இந்த இஸ்ரேல் ராஜ்யம் சமாரியாவை கட்டி எழுப்புகிறார். பட்டணமாய், தலைமை பட்டணமாய் கட்டி எழுப்புகிறார். சமாரியால தான் முதல்ல என்ன செய்யப்படுகிறது? அசுசியான காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்துகிறது. குறிப்பா இந்த உம்ரியின் நாட்களில, இந்த ஆகாபினுடைய நாட்களில தான் என்ன செய்யப்படுகிறது? விக்கிரக ஆராதனைக்கு வித்திட்டவன் என்று சொல்றாங்க. விக்கிரக ஆராதனையை ஊக்குவித்தவனாய் இவனும் காணப்படுகிறான். அநேக காரியங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விருப்பம் இல்லாத சொல்ல வாசித்தோம்ல, அந்த 30வது வசனத்துல, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பாடுகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வறட்சி, கனியற்ற சூழ்நிலை, திரும்பி பார்க்க வேண்டிய காரியங்கள் உண்டு. நாம் என்ன நினைக்கிறோம்? ஏன் கர்த்தர் என்னை தண்டித்தார், ஏன் இதை செய்தார், ஏன் செய்த காரியத்தை குறித்து யோசிக்கிறோம். இவனும் கூட என்ன செய்யறான்? அவன் தேவனுக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்யறான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, ஏர்பாகாலின் குமார்த்தி ஆகிய எசபேலை அவன் என்ன செய்தானா? அவனும் ஒரு யாரா? ஒரு ஆசாரியனா இருந்தான். என்ன ஆசாரியனவன்? அஸ்டோட்டே என்ற ஒரு தெய்வத்தை பின்பற்றுகிற ஒரு ஆசாரியன், ஒரு புறஜாதியானவன், தேவனு அருவருக்கக்கூடிய ஒரு தெய்வங்களுக்கு ஆசாரியனா இருக்கிறவனுடைய மகளை என்ன செய்யறான்? அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை குறித்து நம்ம பார்க்க போனா, ஒரு அருவருப்பு, செக்ஷுவல் இம்மாரலிட்டி, ஒரு தவறான உறவுகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தெய்வமாய், ஒரு ஃபெர்டிலிட்டி காடா இருக்குது. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, 32-33 கூட படிக்கலாம். தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலின் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிர தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தருக்கு விரோதமாய் செய்தான், பாவம் செய்தான் இருக்குது. கர்த்தர் கோபப்படும் அளவுக்கு என்ன செய்யறான்? ஒரு பாவம் அடுத்த பாவத்தை என்ன செய்து பிறப்பிக்குது. உங்களுடைய இருதயங்களில நான் செய்வது தவறு என்று நாம் அறிந்து கொள்ளுகிற நேரத்தில் நாம் நிதானித்து அறிந்து கொண்டால் மேலும் தவறுகளில் இருந்து நாம் என்ன செய்ய முடியும்? தவிர்க்க முடியும். ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை பிறப்பிக்குது. அவன் தோப்புகளை உண்டாக்குறான், பலிபீடத்தை உண்டாக்குறான். கர்த்தர் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் கொடுக்கும் தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும் போது அங்குள்ள தெய்வங்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படாதே. இவன் என்ன செய்தான்? கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பான காரியங்களை செய்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் அவருக்கு கோபம் வர அளவுக்கு என்ன செய்யறான். இதனால தான் என்ன நடந்தது? 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்களேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. தேவன் மீது வைராக்கியம் கொண்ட தீர்க்கன் அவன் என்ன செய்யறான்? நடக்கின்ற காரியங்களை எல்லாம் பார்க்கிறான். என்ன நடக்குது? அந்த நாட்களில எசபேல் ராஜ்யத்திற்கு வந்ததுக்கு பிற்பாடு, ராணியாய் மாறிய பிற்பாடு, தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க? கொலை செய்யப்படுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசியாகிய எலியா என்ன செய்யறான்? எசபேலுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ஆகாப் முன்னாடி போய் என்ன சொல்றான்? என்னுடைய வார்த்தையின்படியே
பனியாகிலும் மழையாகியும் பெய்யாதுன்னு சொல்லி இது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் மேல் ஈர்ப்பு உள்ளவர்கள் எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் உள்ளவங்களையும் போய் பார்த்து ஒரு தவறு நடக்கும்போது அது என்ன செய்யறாங்க? தட்டி கேட்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு தைரியத்தையும் பலனையும் கொடுக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நீதியாய் நடக்கணும் அப்படின்னா உங்க முன்னாடி ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? கை கட்டிக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடைய வேலை நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரங்கள் கண்டும் காணாதது போல இருக்கிறோம். ஒருவேளை உங்களால் பேசவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்காக ஜெபிக்க தொடங்குங்க. இந்த தீர்க்கதரிசியானவன் எடுத்த உடனே போய் பார்த்துட்டு பேசியிருக்க மாட்டான்ல, பொறுமையோடு காத்திருந்தான். அவனுடைய ஆகாபனுடைய நடவடிக்கைகளை அவன் சரியாய் எவ்வளவோ நாட்கள் பார்த்து கொண்டே இருந்ததுனால ஒரு நாள் என்ன செய்யறான்? ஆகாபின் இடத்துல போய் கேட்கிறான். எலிசா போய் சொல்றாரு, இந்த தேசத்துல இனி பனியாகிலும் மழையாகியும் பெய்யாது. ஏனென்றால் இந்த தேசத்தில் நடக்கின்ற பாவத்தின் நிமித்தமா இது நடக்குது. அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? நாம் செய்கின்ற தவறுகளை நாம் நிராகரித்து கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார், ஏன் இதை செய்தார் என்பதை கர்த்தர் மேலே நாம் கோபம் கொள்ளுகிறோம். நம்முடைய நடக்கையை நாம் சீர்படுத்துவதை நாம் அநேக நேரம் என்ன செய்யறதில்ல. ஆகாபும் கூட அதே போல தான் இருந்திருக்கிறான் பாருங்க. இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்களை ஆளுகிற ராஜாவாகிய ஆகாபும் அதே ஸ்தானத்தில் தான் இருக்கிறான். இவன் சொல்லிட்டு என்ன செய்யிட்டான்? போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியும்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? தேசத்தில் பஞ்சம், தண்ணியே இல்லை, மழையே இல்லை. யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போன உடனே 2 நாளைக்கு தண்ணி வராதுன்ட்டாங்கன்னா என்ன எப்படி இருக்கும்? அவ்வளோதான் இல்லை. இப்போ நம்ம திறக்கிற இடம் எல்லாம் தண்ணி இருக்குது, எந்த டேப்பை திறந்தாலும் தண்ணி வருது, அதனால நமக்கு தெரியல. இங்கு சொல்லப்பட்ட காரியம், இந்த தேசத்தில் பனியாகிலும் மழையாகிலும் பெய்யாது. எத்தனை வருஷம் பெய்யல? 3.5 ஆண்டுகள் பெய்யல. எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் பாருங்க. பனி இல்லாததுனால, மழை இல்லாததுனால பயிர் வளம் என்ன செய்யும்? முதலாவது பாதிக்கப்படும். சொந்தமாய் வைத்திருக்கிற ஆடு மாடு ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லாம போகும். தண்ணி வாழ்வாதாரம். தண்ணி தான் என்ன செய்யறது? ஒரு குடியமைப்பை, ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்றதே என்னது? ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு முதலாக அந்த இடத்துல தண்ணி வேணும். அப்போ தண்ணி இல்லாததுனால அந்த தேசம் பாழாய் போச்சு. அந்த தேசம் பெரிய பஞ்சத்தை சந்தித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மறுபடியுமாய் கர்த்தர் என்ன சொல்றாரு? எலியாவை பார்த்து, நீ என்ன செய்ய? நீ போய் உன்னை ஆகாபின் இடத்துல போய் உன்னை காட்டு, அந்த தேசத்திற்கு மழை பெய்யும்படி நான் கட்டளையிட போறேன். 18:1 படிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 1 வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஹல்லேலூயா. இப்ப யார் சொல்றா? கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எலியாவின் இடத்துல வந்து சொல்றார். 17ஆம் வசனத்துல முதல் அதிகாரத்தில் அவன் சாபம் கொடுக்கல, அவன் தான் சூழ்நிலையை பார்க்கிறான். இது பெருகி கொண்டே போகுது, பாவம் பெருகி கொண்டே போறதுனால தீர்க்கதரிசியாக அவன் சொல்றான், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அவன் சொல்றான், என்னுடைய வார்த்தையின் நிமித்தமாக. ஆனால் இங்க 18ஆவது வசனத்துல கர்த்தரை சொல்றாரு, நீ போய் ஆகாபின் இடத்துல உன்னை காட்டி இந்த தேசத்தில் மழையை பெய்யும்படி நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்றான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 17ஆம் வசனத்தில் மழை பெய்யாதுன்ட்டாரு. அதனால் அந்த தேசத்தில் முழுசுமா பஞ்சம் இருக்குது. அதை சொன்னவன் மட்டும் என் கையில் கிடச்சா என்ன நடக்கும்? அப்படி இருக்குமா இல்லையா? ராஜாவுக்கு அப்படிதான் இருக்கும். தேவனுடைய வார்த்தை உண்டானதுனால அவன் பயந்து ஓடுங்கள, ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்கல. தைரியமாய் என்ன செய்தான்? மீட் பண்ணும்படி போனான். நம்ம ஒருத்தட்ட ஏதோ ஒரு பாஸ் பெரிய ஆள்கிட்ட ஏதோ ஒன்று பேசிட்டோம், கூப்பிட்டா ஒரு ரூமுக்கு கூப்பிட்டாருன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஐயோ என்ன செய்ய போறாரோ, கர்த்தாவே இந்த இதை மட்டும் இல்லாமல் வேற வழியை காட்டும், ஜெபிப்போம்ல. இவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற தேவ ஜனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அதற்குரிய தயையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க சந்திக்கிற நபர்கள் உன்னை கடிச்சு கொதற மாதிரி இருந்தாலும் கூட கர்த்தர் அங்கதான் உங்களை அனுப்புறாருன்னா அவங்களுடைய வாயை கட்டுறது கூட கர்த்தரால முடியும். சிங்கங்களுடைய வாயையே கட்டினவர் இந்த சாதாரண மனுஷியோட வாயை கட்ட முடியாதா? நீங்களாம் சொல்கிறத பார்த்தோன்னா ஐயோ கட்டவே வேணாம், விடுங்க பாஸ்டர், இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான்.
நீங்கள் பாத்திரம் எந்த அளவுக்கோ அந்த அளவு தான் நிரம்பும். நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு போனால் அதை அவர் நிரப்புவார். ஆனால் நான் பெரிய பாத்திரத்தை கொண்டு போனாலும் அதையும் நிரப்புவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை வல்லமை அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது தான் அவருடைய சித்தமாக இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படணும். சொல்லுங்களேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமே, நீங்கள் எனக்கு தான் சொல்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுங்க. எங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் மகிமைப்படணும். அவருடைய வல்லமை எங்களுடைய குடும்பத்தில் வெளிப்படணும். ஹல்லேலூயா. எப்படி வெளிப்படும்? கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை அவன் என்ன செய்கிறான்? தைரியமாய் போய் என்ன செய்கிறான்? ராஜாவினிடத்தில் போய் பேசுகிறான். ராஜாவினிடத்தில் போய் பேசுவதற்கு சாதாரணமாகவே ஒரு கடினமான காரியம். ஆனால் இந்த தேசத்தில் பஞ்சம் வரும் என்று சொல்லி ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. உங்கள் வீட்டில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாகவே சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா நாங்கள் இல்லை வீட்டில் அப்படின்றோம்ல. இந்த ஆள் வந்து மறுபடியும் என்னத்தை கொளுத்தி போட போகிறானோ. அதுபோல தான். ஏன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியா அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக வருகின்ற காரியத்தை அவன் என்ன செய்தான்? பேசினான். நடந்த காரியம் என்னது? 18ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை படித்தோம்ல. முதல் வசனத்தை படிச்சுட்டுமா? ஆமாம், சரி. இவன் கர்த்தருடைய வார்த்தை உண்டான பிற்பாடு இவன் என்ன நடக்கிறான் பாருங்க. இவன் என்ன செய்கிறான்? 15வது வசனத்தை படிக்கலாம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். யார்கிட்ட சொல்றான்? இவன் ராஜாவை பார்க்கும்படி போறான். ஒபதியா என்கின்ற ஒரு மனிதன், தேவ மனுஷன் இருக்கிறான். ராஜா அரண்மனையில் அவனுக்கு வேலை. ஒபதியாவை மீட் பண்ணும்போது சொல்றான், நான் என்ன செய்யணும்? ஆகாபை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நீர் இப்போ இப்படி தான் சொல்லுவீர். நீ ராஜாவினிடத்துல போய் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? காணாமல் போயிடுவீங்க. அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், இது மாதிரி நடக்காது. நான் ஜீவனுள்ள தேவனை நிமித்தமா தேவன் மேல ஆணையா சொல்றேன், நான் கட்டாயம் வந்து என்ன செய்வேன்? ஆகாபை சந்திப்பேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, 17வது வசனத்துல, ஆகாப் எலியாபை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். ஹல்லேலூயா. சொன்ன மாதிரியே அவன் கோவத்தை என்ன செய்யறான்? இஸ்ரவேலை கலங்கடித்தவன் நீ அல்லவா. உண்மையிலே யாரு கலங்கடித்தது? கர்த்தர் கலங்கடித்தார். எதற்காக கலங்கடித்தாரு? பொல்லாப்பு. தேவன் மேல் அவன் செய்கின்ற காரியம் தேவனுக்கு கோபம் வரத்தக்கதாய் ஒரு காரியம். பாவத்திற்கு தன்னை முற்றிலுமாய் விற்று போட்டவனாய் மாறினான். அவன் மாத்திரமல்ல, தேசத்தின் ஜனங்களையும் என்ன செய்யறான்? பாவத்துக்கு நேரா திருப்பி விடுறான். தலை எப்படி இருக்கோ அதுபடிதான். ஆமா, தலை என்ன சொல்லுதோ அதான் கால் என்ன செய்யும்? நடக்கும். ராஜா நல்லா இருந்தா ஜனங்கள் என்ன செய்கிறாரு? வேதம் அப்படிதான் சொல்லுகிறார், நீதிமான் ஆளும்போது பட்டணம் களி கூறும். நீதிமான் ஆளும்போது தான் பட்டணம் களி கூறும். இவன் என்ன செய்யறான்? தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பாகாலுக்கு தோப்புகளை செய்விக்கவும் பலிபீடங்களை கட்டுவதிலும் அவன் என்ன செய்யறான்? தன்னை ஒப்பு கொடுத்தான். செய்யறது தப்புனே தெரியல. ஜனங்களும் அவனுடைய வழியில நடக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மழை பெய்யாதுன்னு சொல்லி இப்ப 18வது அதிகாரத்தில் மழை பெய்யும்னு சொல்றான். ஒபதியாட்ட போய் பார்க்கறான். இவன் போய் கொண்டு போய் காட்டினதுக்கு அப்புறம் சொல்றான், இஸ்ரவேலை கலங்கடித்தது. இன்னைக்கு அநேக நேரம் நாம் என்னுடைய தவறுகளை நான் என்ன செய்யறதில்ல, உணர்ந்து கொள்றதில்ல. உன்னாலதான் இஸ்ரவேலுக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அவன் அடுத்த வசனத்தை பார்ப்போம் பாருங்களேன். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றான்? இந்த பிரச்சனையுடைய ரூட் காஸ் என்ன? என் நிமித்தமாக வந்த வார்த்தை அல்ல, நீர் செய்த செய்கையின் நிமித்தமாக. நீர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய பார்வையில் பொல்லாங்கான வழியில் நடத்துவதனால உங்களுக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. முதலாவது யாரை எச்சரிக்கிறான்? ராஜாவை எச்சரிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை முதலாவது ராஜா. முதல்ல நீங்க ஒரு காரியம் நமக்கு நடக்குது இல்லை, நமக்கு ஒரு நம்ம அடிபட்டுருது அப்படின்னா எத்தனை பேர் வெளியில மட்டும் காயத்தை போட்டுட்டே இருப்பீங்க? சில நேரம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? காயத்திற்கு உள்ளேயும் மருந்து எடுக்க வேண்டியிருக்கு. காரணம் என்ன செய்யுது? உள்ளேருந்து ஆறணும், வெளியிலேருந்தும் ஆறணும்.
நாம் அநேக நேரம் என்ன செய்கிறோம், என்னுடைய தவறுகளுக்கு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் மேலே ஏதாவது ஒன்று போட்டு சரி பண்ணிடணும், மேலே மூடி சரி பண்ணால் போதும்னு நினைக்கிறோம். ஆனால் உள்ளே எடுத்துக்கணும். முதலாவது அவன் போய் அட்ரஸ் பண்ணுற காரியம் யார்கிட்ட? ராஜாவினிடத்துல போய் சொல்றான், நான் அல்ல, இஸ்ரவேலை கலங்கடித்தது நான் அல்ல, நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே என்று சொல்லி என்ன செய்யறான், அதை என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் பாருங்களேன் என்ன நடக்குது. 21வது வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்களேன். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இதுதான் ஸ்டேட்டஸ்ல, அங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன்னா, ஆமாம், சில டவுட்டு தான், சில நம்மளுடைய வாழ்க்கையில் கான்ஃபிடென்ட் இல்லாததுனால சில காரியங்கள் அங்கேயும் இப்படி இருக்கிறதுல அவன் சொல்கிறான். முதலாவது ராஜாவை பார்த்து எச்சரித்தான். 2வது ஜனங்கள் இடத்துல வரான், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தரே தேவன் என்றால் கர்த்தரே தேவன் என்று என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. பாகால் தேவனா இருந்தால் பாகாலை பின்பற்றுங்க. எதற்கு டபுள் ஸ்டாண்டர்ட், 2 ஸ்டாண்டர்டா ஏன் லைஃபை லீட் பண்றீங்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரம் நான் கர்த்தருக்கு உகர்ந்த மகளாய் ஜீவிக்கிறேன் என்றால், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கு நான் நம்பினா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரே தேவன் என்பதை நான் என்ன செய்யணும், ஒரு விதத்தில் அல்ல, ஒரு சூழ்நிலைகளில் அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை தற்காத்து கொள்ளணும். இங்கு சொல்லப்பட்ட காரியம் ஏன் இப்படி 2 நினைவுகளால் நீங்கள் என்ன செய்யறோம், ஜனங்களை எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம்ல, ஜனங்களை எச்சரிக்கிறான். அடுத்தது 19வது வசனத்தை கூட நாம் படிக்கலாம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். இப்போ இதுக்கு பிரச்சனை என்ன? இது வந்து கேட்டதுக்கு அப்புறமா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய தீர்க்கதரிசியானவன் பிரச்சனைக்குரிய ரூட் என்ன என்பதை என்ன செய்யறான், தீர்மானிக்கிறான். ஆகாபுக்கு தேவை என்னது, என்னுடைய தேசத்துல மழை வரணும், பஞ்சம் நீங்கணும், அவ்வளவுதான். ஆனா தீர்க்கதரிசியானவன் என்ன செய்யறான், இதற்கு பிரச்சனை யாரு, பாகாலுடைய ஆதிக்கம் உள்ள இந்த தேசத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளை நான் என்ன செய்யணும், சங்கரிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில தவறுகளை ஏற்படுத்துகின்ற காரியங்களை முற்றிலுமாய் அழிப்பதுதான் தேவனுடைய சித்தம். அது ஒரு சைடில் வளருது, அது ஒரு பக்கமா இருக்கட்டும். நான் என்ன செய்யறேன், நேர்த்தியாய் நடக்கிறேன்னா இல்லை, ஒரு நாள் என்ன செய்யும், பிடிபடுவோம். அசுசிகள் நம்முடைய வாழ்க்கையில் எங்கும் காணப்படக்கூடாது. பரிசுத்தமாய் தேவன் சொல்றாரு, நீங்க பரிசுத்தத்திற்கென்று உங்களை நான் என்ன செய்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன். அப்போ எலியா பார்த்த காரியம் என்னது, ராஜாவினிடத்துல போய் ராஜாவை எச்சரிக்கிறான், ஜனங்களிடத்துல போய் ஜனங்களை எச்சரிக்கிறான், சவால் விடுகிறான். எப்ப தெரியுமா, இந்த தேசத்துல மழைலாம் வரணும்னா ஒரு காரியம் செய்வோம் நாம, நீங்க பாகால் தீர்க்கதரிசிகளையும் எசபேலினுடைய பந்தியில் சாப்பிடுகிற விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகள் 450 பேரும் நீங்க கூப்பிடுங்க. நாம் கர்மேல் பர்வதத்தில் போய் என்ன செய்யலாம், அவர்களுடைய தேவனை கூப்பிடலாம். எந்த தேவன் அக்னியினால் உத்தரவு அருளுகிறாரோ அவரே மெய்யான தேவன் என்பதை நீங்க அறிக்கை செய்யும் போது, ஒத்துக்கொள்ளும் போது என்ன செய்யும், தேசத்தில் மழை பெய்யும். ஹல்லேலூயா. நான் அறிக்கை செய்யாத பாவங்கள் எனக்குள்ள இருக்கிற வரையும் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், மழை வர மாதிரி தான் இருக்கும், எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ஒன்றும் ஆவுற மாதிரி இருக்காது. இவன் பாருங்க, தேவனுடைய தீர்க்கதரிசி சரியான வழியை சொல்றான். இவன் போய் நான் சொல்லிட்டேன், கர்த்தர் சொல்லிட்டாருப்பா மழை வந்துடும், அப்படி அல்ல. நான் சொல்றேன், நம்மளுடைய தவறுகளை கர்த்தர் நிராகரித்து ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் அறிக்கை செய்து அவருடைய வல்லமையை அறிந்த பிற்பாடு முற்றிலுமான விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் இன்னைக்கு செய்தியோடைய சாராம்சம். கர்த்தர் ஏன் சில பாடுகளை அனுமதிக்கிறாரு, என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்து கர்த்தருடைய வல்லமைக்கு நான் அடிபணிந்து மறுபடியும் அவருடைய திரும்புவதற்காக நான் என்ன செய்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் அறிக்கை செய்யாத காரியத்தினால் சில காரியங்கள் என்ன இன்னும் சரி செய்து கொள்ளாதபடி நடந்து கொண்டே இருக்குது நம்ம பார்க்குறோம். பாருங்க, அடுத்தது என்ன நடக்குது, எல்லாரும் வராங்க. 25. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். ஹல்லேலூயா. உலகத்தின் அடிப்படையில் மெஜாரிட்டி வின்ஸ், அப்படிதானே?
நிறைய பேர் இருந்தால் நீங்கள் தான், அவனும் அதே சொல்கிறேன், நீங்கள் என்ன காட்டில் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல பலியிடுங்க. ஒரு காளையை கொண்டு வந்து வைத்து தீ நீங்கள் அதில் போடக்கூடாது, அக்னியானது என்ன செய்யணும், உங்களுடைய தேவன் அதை பட்சிக்கணும்னு சொல்லி நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறீங்க, நீங்கள் செய்யுங்க. அவன் சொல்கிறேன், ஐ அண்ட் காட் மேக் மெஜாரிட்டி. தேவன் என்னோடு இருந்தால் நான் தான். இந்த உலகத்தில் 1000 பேர் வந்தாலும் 2000 பேர் வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் தான் மெஜாரிட்டி. நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்காக என்னை விசாரிக்க யாரும் இல்லை. என்னுடைய சூழ்நிலைகளில் என்னுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 10 பேர் வந்து ஆறுதல் படுத்தக்கூடிய காரியத்தில் கர்த்தர் ஒருவரே உங்களோடு கூட இருந்துன்னு செய்ய முடியும். தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை யாரும் உங்க கூட இல்லைன்னா கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது உங்களை சுற்றிலும் ஒரு 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 அமைதி, ஒரு மன நிம்மதி உங்களுக்கு என்ன செய்யும். ஹல்லேலூயா. நீங்களாம் பார்க்கறத பார்த்தா ஏதாவது அனுபவிச்சிருக்கிறீங்களான்னு தெரியலையே. இல்லை, எல்லாரும் அனுபவிச்சிருப்போம்ல. கடினமான சூழ்நிலை, சில நேரம் சில காரியங்களை யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. சில நேரம் நாம் போகின்ற பாதைகள் நம்மளால் நம்ம தாங்கிக் கொள்ள முடியாதபடி ஒரு வியாகுலம். ஆனால் அதன் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்கிறாரு, நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா அதை அறிந்தபடினால, நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் முதலாவது சாய்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் தேவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு என்ன செய்கிறான், வாய்ப்பளிக்கிறான். அவர்களும் என்ன செய்கிறாங்க, காலையில் தொடங்கி அந்தி சந்தி மாலை வரை என்ன செய்கிறாங்க, தன்னை அடித்துக் கொள்ளுகிறார்கள். தேவனை நோக்கி கத்துறாங்க, கதறுகிறாங்க. இவன் என்ன செய்யறான், கை கட்டிட்டு உட்காந்து பார்த்துட்டு, ஒருவேளை உங்க கடவுள் தியானமா இருக்கலாம், ஒருவேளை அலுவலாம் எங்கேயாவது போயிருக்கலாம், ஏதாவது வேலை விஷயமா போயிருக்கலாம், இல்லை ஒருவேளை எங்கேயாவது பிரயாணப்பட்டிருக்கலாம், எங்கேயாவது வேற இடத்துக்கு போயிருக்கலாம். எவ்வளோ நக்கலாக கேட்குறான் பாருங்க. இல்லை, இது நக்கலாக கேட்குற மாதிரி இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட். என் தேவன் இந்த வார்த்தையை சொன்னாரு, மழை பெய்ய சொல்லி என்னை காண்பிக்கும்படி கர்த்தர் தான் அனுப்புனாரு அப்படின்றத அவன் உணர்ந்ததுனால அவன் சொல்றான், இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாருப்பா, நான் நல்லா சத்தமாக கூப்பிடுங்க. ஒன்றும் நடக்கலை. உடனே இப்போ இவனுடைய காரியம், இவனுடைய டேர்ன் வருதுல்ல. இவனுடைய டேர்ன் வரும்போது இவன் என்ன செய்யறான் பாருங்களேன், 30வது வசனத்துல. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கணும். இது என்ன நடக்குது பாருங்க. ஒருவேளை நமக்கு எதிர்கொள்ளுகிற காரியங்கள் பலத்த பெரிய காரியமா இருந்தா நம்ம கூட என்ன செய்யறோம், ஒரு சிறிய ஒரு பயம், இல்லை ஒரு சிறிய நடுக்கம், இது நடக்குமா அப்படின்னு. ஆனால் உறுதியாய், ஆகவே தான் சொல்றேன் பாருங்க, அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று நாம் பார்த்தோம்ல. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 17-18 எடுத்து வச்சுக்கோங்க. அவன் எலியா ஒன்றும் சூப்பர் மேன் கிடையாது. நாம் நினைக்கிறோம் பைபிளில் வேதத்தில் குறிப்பிடப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அதெல்லாம் அவங்க பண்ணலாம், நமக்கு அது உங்களை போல என்ன போல மனுஷன்தான். இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, எலியா எதிர்கொள்ளுகிற காரியம் ஒரு பெரிய ஒரு கூட்டம், 850 பேர். யோசிச்சு பாருங்க, இங்க ஃபுல்லா உட்காந்தாலே எத்தனை, ஒரு 200 பேர் உட்காரலாம் இல்ல, இடிக்கி பிடிச்ச உட்கார கூட கொஞ்சம் உட்காரலாம். 850 பேரா ஒரே ஒரு மனிதன் சந்திக்கிறான் இல்ல. 1:850. நாம் எதிர்கொள்ளுகிற காரியம், நாம் சந்திக்கின்ற சவால்கள் பெருசா இருக்குதுன்னு அவன் பயப்படல. முதலாவது அவன் நீங்க செய்யுங்கன்னு சொல்றான். 2வது அவன் என்ன செய்யறான், 30வது வசனத்துல நாம் படிக்கிறோம், அவன் பலிபீடத்தை என்ன செய்யறானா, செப்பனிடுகிறான். பலிபீடத்தை செப்பனிடுகிறான். அதற்கு பிற்பாடு 12 கோத்திரத்தின் படி கற்களை சேகரித்து 12 கற்களை வைத்து என்ன செய்யறான், ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்தை சுற்றிலும் ஒரு பெரிய வாய்க்காலை போல வெட்டுகிறான். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவன் தீர்மானம் செய்யாம அந்த ஸ்பாட்ல செய்திருப்பானா? என்னுடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல, வெறும் அந்த காளையை மாத்திரம் பட்சிக்கிற தேவன் அல்ல. இங்கு காணப்போகிற தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய வல்லமையை நீங்கள் எல்லாரும் பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்பணும்னு சொல்லி அவன் என்ன செய்தான், தீர்மானித்தான்.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருது. கர்த்தர் எதற்காக இந்த 3.5 ஆண்டுகள் பஞ்சத்தை மழை பெய்யாதபடி செய்தார்? ஜனங்கள் அவருடைய பாவத்தை அறிக்கை செய்யும்படியாக, அவங்க உணர்ந்து கொள்ளும்படியாக. எதற்காக மறுபடியும் கர்த்தர் மழையை வர்ஷிக்க சொல்லுகிறார்? அதற்கு முன்பதாக என்னென்ன காரியம்லாம் நடக்குது? நல்லா கவனமா கேளுங்க. இவன் மழையை மட்டும் பெய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாமா? எதற்கு இந்த காரியம் நடக்குது? எல்லா அசுத்தமான காரியங்களையும் நான் என்ன செய்வேன்? வேரோடு பிடுங்கி போடுவேன். கர்த்தருக்கு பலி செலுத்துகிறது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பலியிடுவது என்பது, கர்த்தர் என்னுடைய செய்கையில அவர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், மகிமைப்படணும், என்னை சுகந்த வாசனையா அவர் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ எப்படிப்பட்ட காணிக்கையை நான் செலுத்துறேன்? முதலாவது, தேசத்தின் அருவருப்புகளை எல்லாம் என்ன செய்றேன்? வேரோடு வெட்டி போடுவதற்கு தயாராகிறான். முதலாவது இவன் மட்டும் காணிக்கை செலுத்தியிருந்தா கூட கர்த்தர் என்ன செய்திருப்பாரு? அங்கீகரித்திருப்பார். ஆனால் இவன் செய்கிறான். இந்த பாவத்திற்கு காரணமான எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அழிக்கும்படியான அவன் திட்டம். இவன் செய்த இந்த பலிபீடத்தின் மேல இவன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யறானா? ஏன் இவ்வளவு உறுதியாய் சொல்றேன்? ஏன் இந்த பாடுகள், பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நாம் செய்த தவறுகளில் இருந்து அறிக்கை செய்து மறுபடியும் அவருடைய வல்லமை, மகிமையை நாம் உணர்ந்து அவரிடத்தில் சாரும்படியாக என்பதை நான் உங்களுக்கு இந்த வார்த்தையின் நிமித்தமாய் சொல்றேன். பாருங்க, நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய மனிதன் என்ன செய்யறான்? விறகுகளை எல்லாம் அடுக்கிறான், தண்ணீரை குடங்குடமா ஊத்துறான், பலியை மேல வைக்கிறான். 37வது வசனத்துல, கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஹல்லேலூயா. என்ன சொல்றான்? நான் இப்படிலாம் சொல்லிட்டேன்பா, நீர் எப்படியாவது செய்யும், அப்படி அல்ல. அவன் சொல்றான் பாருங்க, தேவனே, இந்த ஜனங்கள், கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. ஏன் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது? நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவத்திற்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன் இப்படி நடக்குது? நாம் என்ன செய்யறதால அதை சிந்திச்சு அதை சரி பண்றதுக்கு, எனக்கு விருப்பம் இல்லாத காரியம், எனக்கு விரோதமான காரியம் ஒன்று நடக்குதுன்னா தேவனுடைய சித்தம் அது அல்ல. எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் நடக்குதுன்னா அதை ஆராய்ந்து நான் அதை குறித்து ஆராய்கிறேனே தவிர அதனுடைய ரூட்டை நான் ஆராய்ந்து அதை சரி செய்வேன் என்றால் இந்த காரியம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? சரியாகும். அப்படிதானே? அப்போ இங்க என்ன நடக்குது? தேவனிடத்தில் அவன் வேண்டுதல் செய்யறது என்ன தெரியுமா? நீர் மறுபடியும் திரும்ப செய்வதற்காக உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. என்ன நடந்ததா? கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து தான் படைத்த, தான் வைத்திருந்த அந்த பலிபீடத்தில் மேலுள்ள பலியையும் தகன பலியையும் விறகுகளையும் தண்ணீரையும் என்ன செய்ததா? ஹல்லேலூயா. பலியை மாத்திரமல்ல, இவன் முழுமையாய் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படி அவன் செய்த காரியங்கள் அனைத்திலும் தேவனுடைய அக்கினி என்ன செய்தது? இறங்கியது. ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? 39வது வசனத்துல, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அவன் கேட்டான்ல, நீங்க எந்த மட்டும் குந்தி நடப்பீங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் என்றால் நீங்க அவரை பின்பற்றுங்க. பாகால் தான் தெய்வமா இருந்தா பாகாலை பின்பற்றுங்கன்னு கேட்கும்போது அவங்களுடைய பதில் என்னவா இருந்தது? மௌனமா இருந்தாங்க. காரணம் என்னது? அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வறட்சி இல்லை கனியற்ற சூழ்நிலையில் நமக்கு கடந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ என்ன சொல்றாங்க? அதே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தேவனுடைய மகத்துவத்தை, வல்லமையை பார்த்த மாத்திரத்துல அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே தேவன். அப்படிதானே? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று என்ன செய்யறாங்க? அவர்கள் சத்தம் போடுறாங்க, கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்த பிற்பாடு அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். அவன் கேலேயாத்து, அவன் என்ன செய்யறான்? ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு போறான் இல்ல,
கீசோன் ஆற்றங்கரையில் எங்க கூட்டு போறான்? 850 தீர்க்கதரிசிகளையும் கொண்டு வச்சு என்ன செய்யறான்? வெட்டி கொள்றான். யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் இது செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்ததுன்னா அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் இம்பாசிபிள். ஆனால் ஒரு மனிதனாய் அவன் என்ன செய்றான்? எல்லாரையும் வெட்டி போட்ட பிற்பாடு தான் நாம் முதலாவது வாசித்த இந்த வார்த்தையை அவன் ஆகாபுக்கு தெரிவிக்கிறான். என்ன செய்யறான்? நீர் சீக்கிரமா போய் போஜன பானம் பண்ணோம், பெருமழையினுடைய இறைச்சலை நான் கேட்கிறேன். இந்த தேசம் இதுவரையும் வறட்சியா தான் இருந்தது, இதுவரையும் கனியற்ற நிலமா தான் இருந்தது. ஆனால் இந்த காரியம் நிறைவேறி முடிந்த பிற்பாடு மழையை கர்த்தர் என்ன செய்றார்? வர்ஷிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. பெருமழையின் சத்தம் அவர் கேட்கிறான். அதை கேட்ட மாத்திரத்தில் ஆகாப் என்ன செய்றாரு? 30வது வசனத்தை 41 பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிளியரா வந்தது. நீ போய் ஆகாபினிடத்துல போய் உன்னை காட்டி என்ன செய்ய, இந்த தேசத்துல மழையை நான் வர்த்திக்க பண்ணுவேன் அப்படி சொல்றாரு. ஆனால் இவன் நேரடியா செய்யல. இவன் என்ன செய்யறான்? முதலாவது செய்ய வேண்டிய காரியங்களை செய்தது பிற்பாடு அவன் ஆகாபினிடத்துல போய் சொல்றான், இப்போ நீ சீக்கிரமா போ, முதலாவது நான் செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், முதலாவது அருவருப்புகள் எல்லாம் நான் என்ன செய்யிட்டேன், அந்த தேசத்தை விட்டு அகற்றிட்டேன், இனி கர்த்தருடைய மழை என்ன செய்யும் இந்த தேசத்தின் மேல். நல்லா கவனமாக கேளுங்க. மழைன்னு ஒன்று ஒருவேளை ஃபிசிக்கல் மழையை மட்டும் யோசிக்காதீங்க. மழை என்பது அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும், மகிமை வெளிப்படணும்னா தேவையில்லாத காரியங்களை வேரோடு நான் என்ன செய்யணும்? அகற்றணும். உடனே ஆகாப் என்ன செய்யிட்டாரு? சரி, நீங்கள் சொன்னபடி நான் சாப்பிட போகிறேன். இத்தனை கொலை நடந்திருக்கு, இத்தனை பெரிய தேவனுடைய மகத்துவம் நடந்திருக்கு. யோசித்து பாருங்க. கண்கூடா பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் அவர்கள் தேவனிடத்தில் முறையிடுறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் எலியாவோ தேவனிடத்தில் முறையிட்ட சில வினாடிகளுக்குள்ள என்ன செய்யப்படுகிறது? வானத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து வந்த அக்கினி இங்கு தகன பலியை பட்சித்தது, விறகுகளை பட்சித்தது, தண்ணீரை என்ன செய்தது? நக்கி போட்டது. இதையெல்லாம் கண்கூடா பார்க்கிறவன் அவன் சொல்ற காரியம் என்னது? அவன் பாட்டுக்கு இருக்கிறான். பாவத்தை அறியாதவனாய், பாவம் அவனுக்கு பழக்கமானதுனால இது ஒரு பெருசா தெரில. ஆனால் ஜனங்கள் என்ன செய்தாங்க? இதுதான் உண்மையான தேவன் என்பதை அறிக்கை செய்தாங்க. அடுத்த காரியம் என்ன நடந்தது? அவர்கள் 43ஆம் வசனம், தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இத்தனை காரியங்களையும் செய்கிற எலியா அவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் செலுத்துறான், ஜெபிக்கிறான். ஆங்கில வேதாமத்தில் எலியா அந்த யாக்கோபு 5:17-18 சொல்லப்பட்டிருக்குது, எலைஜா நார்மல் மேன், நேச்சுரல் மேன் அப்படின்னு இருக்குது. நேச்சுரல் மேன், ஆனால் சூப்பர் நேச்சுரலாக செயல்படுகிறான். என்னைக்கு ஒரு நேச்சுரல் மேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் அடிபணிகிறானோ சூப்பர் நேச்சுரலாக செய்ய முடியுது. ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்படுறது. நேச்சுரல் மேன், உன்னை போல என்னை போல தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பாடுள்ள மனுஷன். நேச்சுரல் தான், பாடுகள் நேச்சுரல் தான். ஆனால் அந்த பாடுகளை மேற்கொள்வதற்கு சூப்பர் நேச்சுரல் நமக்கு வேணும்னா கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அவன் சொல்றான், அவன் ஜெபித்த பிற்பாடு என்ன நடக்குது? அவன் சொல்றான், தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்றான், நீ போய் என்ன செய்ய, போய் பாரு, ஏதாவது நடக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? நீ 7 தரம் போய் பார் என்றான். 44ஆம் வசனம், 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். என்ன நடக்குது பாருங்க. அந்த ஊழியக்காரன் இடத்துல முதல்ல சொல்லி போய் பார்த்து சொல்லியிருப்பான்ல, நீ போய் என்ன செய், சமுத்திர முகமா ஏதாவது ஒரு தெரியுதான்னு பாரு. நாம கூட சில நேரம் நம்ம ஒரு கூட்டமா போறோம்னு வச்சுக்கோங்க,
வானத்தில் திடீர்னு ஒரு 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 காட்சி வருது. அங்கே பார்த்தியான்னா எல்லாரும் ஆமாம் ஆமாண்ணா நமக்கு தெரியலண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ நம்ம மட்டும் ஹார்ட் மேன் அவுட்டாக இருக்கக்கூடாதுன்னு என்ன சொல்லுவோம்? ஆமாம்மா பார்த்தேன் அப்படி சொல்லிடுவோம். இவன் கூட ஒரு ஆள் அப்படி சொன்னானான்னு தெரில. இல்லை 7 முறை போய் பாருன்னா 7வது முறை போய் பார்த்து என்ன சொன்னா, ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம் உண்டாயிருச்சு. உங்களோட வாழ்க்கையில் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருது. நான் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்னென்ன காரியங்களை நான் சீர்படுத்தி கொள்ளணுமோ அதை சீர்படுத்தி கொண்டு ஜெபத்தில் தரித்திருப்பேன் என்றால் ஒரு சிறிய காரியம்தான் உங்களுடைய எண்ணங்களில் தோன்றும். அது முதல்ல எங்கே தெரியுமா தோன்றுச்சு? அவனுக்கு 41வது வசனத்திலே தோன்றுச்சு. முதலாவது இரைச்சலின் சத்தத்தை நான், பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை நான் கேட்குறேன். நீங்கள் சீக்கிரமாக என்ன செய்யுங்க, போங்க. அது எப்போ எவிடன்ஸாக மாறுது? நான் எனக்குள்ள அந்த வார்த்தை கருத்தரிக்கணும், எனக்குள்ள அந்த வார்த்தை கன்சீவ் ஆனாதான் அது வெளியில் என்ன செய்யும், வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை அவன் ஏற்றுக்கொண்டான். எப்போ கன்சீவ் ஆறான் தெரியுமா? 41வது வசனத்தில் அவன் சொல்கிறான், முதலாவது அதை உணர்றான். அவன் கர்த்தர் இதை செய்வார் என்ற உறுதியில், நீ சீக்கிரமாக போ, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், தேசத்தின் அருவருப்புகள் எல்லாம் மாற்றிட்டேன், ஜனங்களும் கர்த்தரிடத்தில் திரும்பிட்டாங்க, தேவனுடைய வல்லமையும் மகத்துவமும் வெளிப்பட்டது, இனி அவருடைய காரியம்தான். நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் தரமாய் செய்வேன் என்றால் அவருடைய காரியத்தை அவர் என்ன செய்வார்? நேர்த்தியாய் செய்வார். இன்னும் நான் சில காரியங்களை சரிப்படுத்தாதது நிமித்தமாக தேவனுடைய கோபத்துக்குள்ளேயே நான் இருக்கிறேன். சில நேரங்கள் தேவனுடைய வார்த்தை நமக்கு வருது, அந்த வார்த்தை அப்படியே வார்த்தையாகவே இருக்குது. அந்த வார்த்தை என்னை என்ன செய்யணும் தெரியுமா? சுத்திகரிக்கணும். அந்த வார்த்தை என்னை உருவாக்குவதற்கு நான் ஒப்பு கொடுக்கும் போது தான் நான் அந்த கன்செப்ஷனை பார்க்க முடியும், எனக்குள்ள அந்த கன்சீவ் ஆறதை. அவன் சொல்கிறான், பெருமழையின் இரைச்சலுக்கு முதலாவது அருவருப்புகள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவையற்ற காரியங்கள் எல்லாம் அகற்றுகிறான். அகற்ற பிற்பாடு தான் அவன் சொல்கிறான், பெருமழையின் இரைச்சலை நான் கேட்குறேன். செய்ய வேண்டியதை செய்தாதான் கர்த்தரும் நடப்பிக்க வேண்டியதை நடப்பிக்கிறார். சிறிய கையளவு மேகம்தான். முதலாவது ஜெபித்தான், 2வது மேகத்தை உருவாக்கினான். அவன் உருவாக்குறான்ல, கர்த்தர் தான் உருவாக்குறார். ஆனால் இவன் என்ன செய்யறான்? ஜெபிப்பதன் நிமித்தமாக கர்த்தர் மேகத்தை உருவாக்குகிறார். அந்த மேகம் என்ன செய்து பாருங்க, அடுத்த வசனம் கூட. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஹல்லேலூயா. 45வது வசனத்துல தான் என்ன செய்து பெருமழை உண்டாது சொல்லப்பட்டது. என்னது? முதல் வசனத்திலேயே. ஆனால் முதல் வசனம் முதல் 44 வசனங்கள் வரை இடைப்பட்ட காலங்களில் என்னென்ன நடந்ததுன்னு நீங்க தியானிச்சு பாருங்க. அவன் சொல்லிய பிற்பாடு இந்த கலகம் என்னிடத்துல இருந்து வரலப்பா, எங்கிருந்து வந்ததுன்றது வெளிப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அதற்குண்டான காரண காரியத்தை முற்றிலுமாய் அழிக்கிறான். தேவனுடைய வல்லமைக்கு இடம் கொடுக்கிறான். ஜனங்கள் திரும்புறாங்க. அதற்கு பிற்பாடு கர்த்தருடைய அந்த பெருமழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன்னு சொல்றான். அதற்கப்புறம் நடக்குது. 45வது வசனத்துல அந்த பெருமழை என்ன செய்கிறது? உண்டாகிறதை பார்க்கிறோம். 46வது வசனம் பாருங்களேன். கர்த்தருடைய கை எலியாபின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஹல்லேலூயா. இங்க இன்னொரு காரியம் பாருங்க. போன வாரமே நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய கரம். எப்பெல்லாம் கர்த்தருடைய கரம் என்று படிக்கிறீங்களோ அங்க கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை வெளிப்படும் போது சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் எல்லாம் நடக்குது. அசாதாரணமான காரியங்கள்லாம் நடக்குது. என்ன நடக்குது? என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டும் ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாப் எப்படி போறான்? ரதத்தில். அவர் சாப்பிட்ற வேகத்தில் போறாரு இல்ல, சாப்பிட சொல்லிட்டாங்க, பசி. காலையில இருந்து அவர் என்ன செய்யறாங்க? பாகால் தீர்க்கதரிசி காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் அடிக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. சாயந்தரம் தான். அப்போ காலையிலேருந்து சாப்பிடாம பார்த்துக்கிட்டே இருக்கிறான். போய் அவனுக்கு பசி மயக்கத்தில் ரதத்தை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன செய்கிறாரு? இஸ்ரேல் போகும் மட்டும் அவன் என்ன செய்தானா? எலியா ரதத்திற்கு முன்னாடி போகிறான். சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த். நான் என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து எனக்கு முன்னாடி நிற்கிறது எவ்வளோ பெரிய காரியத்தை அநீதி செய்தாலும் நான் போய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் நான் எப்போ என்னை நிற்பாட்டிக்கிறேனோ முதலாவது என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அவன் ஜெபித்தான். ஒரு உள்ளங்கை அளவு தான் அவனுக்கு ஒரு மேகம் தென்பட்டது. ஆனால் அந்த உள்ளங்கை அளவு மேகம் வந்த உடனே சொல்லிட்டான், இனி என்ன செய்து
வெளியரங்கமாய் நடக்க போகுது. 45வது வசனத்தில் மழை, பெருமழை பெய்து, அதற்கு பிற்பாடு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அவனுக்கு கிடைக்குது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடினால் அவன் தன் இடையை கட்டி கொண்டு இஸ்ரேல் வரையும் என்ன செய்தானா, ஆகாபுக்கு முன் சென்றான் என்று சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் கேட்கறதுக்கு கதை அல்ல, இதெல்லாம் ரிட்டன், இதெல்லாம் வந்து டாக்குமெண்டட். கர்த்தருடைய வார்த்தை, அவர் பேசுகிற வார்த்தையை டாக்குமெண்ட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் விசுவாசிப்போம் என்றால் நமக்கும் இதே காரியம் நடக்கும். அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் இன்றும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் எலியாவை போல, எலிசாவை போல தேவ ஊழியர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாறும்போது கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நான் ஏன் தீர்க்கமாய் சொல்ல முடியும்? ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். பாருங்க, ஏசாயா 55ஆம் அதிகாரத்தின் 10 மற்றும் 11வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The word which proceed from my mouth shall not return void. It shall accomplish the purpose which sent forth. மழை மேல இருந்து மழை பெய்து, அந்த மழையின் நிமித்தமாக பூமி நனைது, பூமியில் புல் பூண்டுகள் முளைது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தருது. அது போலவே மழை வந்ததனுடைய நோக்கம் இருக்குது. அதே போல என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த காலை வேளையில சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன வார்த்தைகளை பேசினாரோ அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக நான் செய்கின்ற காரியம்தான் என்ன செய்யும்? கர்த்தரை மகிமைப்படுத்த வைக்கும். அது நிமித்தமாக காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. 3.5 வருஷமா சூரியன் என்ன செய்து இருக்கிற தண்ணி எல்லாம், அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் உறிஞ்சிச்சு, அப்படிதானே? ஆனால் ஒரு நாள் வந்தது, பெருமழையா என்ன செய்தது? ரிட்டர்ன் கொடுத்தது. உங்களுடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் உறைந்து கொண்ட காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டும் அதை என்ன செய்வார்? திரும்ப பண்ணுவார். பெருமழையின் சத்தத்தை கேட்க செய்வார். அவர் செய்வதற்கு முன்பதாக நான் அந்த வார்த்தையை கருத்தரிக்க, அந்த வார்த்தை என்னுடையது என்பதை நான் என்ன செய்யணும்? கருத்தரிக்கிறேன். இந்த கருத்தரிக்கிறதுனா ஒருவேளை என்ன பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் அது அனுபவமே இல்லையே அப்படின்னு நீங்க ஆண்கள் யோசிக்கலாம். ஒரு கன்சீவான ஒரு பெண் எப்படி நடப்பாங்க? வேகமா ஓடக்கூடாது, துரிதமா எதுவும் செய்யக்கூடாது. என்ன செய்வாங்க? அந்த அந்த வயிற்றில் இருக்கிற அந்த சீடை என்ன செய்வாங்க? வித்தை என்ன செய்வாங்க? காத்து கொள்வது தான். அதே போல வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா அந்த வார்த்தையை காத்து கொள்வது கண்டிப்பா என்ன செய்யும்? ஒரு நாள் வெளிப்படும். அநேக வித்துக்கள் அப்படியே நம்ம என்ன செய்யறோம்? அபார்ட் பண்ணிடுறோம். வார்த்தை கிடைக்கும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம். வீட்டுக்கு போறோம், சில காரியங்களை எதிர் சவால் வருது, கொஞ்சம் சோர்ந்து போகிறோம். சில விரும்பத்தகாத காரியங்களை எதிர்கொள்கிறோம், சந்திக்கிறோம், சோர்ந்து போகிறோம். அந்த சீடு எங்க இருக்குதுன்னு நம்ம என்ன செய்யறது இல்லை, மறந்து போறதுனால என்னுடைய நடக்கை நிமித்தமாக அந்த சீட் என்ன செய்யுது? அபாட்டாது. ஆனா வார்த்தையை முதல்ல கன்சீவ் ஆகும்போது தான் அவன் சொல்றான். அதுவரையும் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டான். 18:1 41ஆம் வசனத்துல அவன் சத்தத்தை கேட்டான். காரணம் என்ன தெரியுமா? அருவருப்புகளை அகற்றினான், ஜனங்கள் மனம் மாறினார்கள், கர்த்தர் மகிமைப்படுத்தப்பட்டார். இதுதான் சரியான நேரம். அந்த சத்தத்தை கேட்டான். பின்னாடி போனா பெரிய சத்தம், பெரிய மழை உண்டாச்சு. அது மாத்திரமல்ல, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். மற்றவர்களால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் மாத்திரத்தில் இது எப்படி நடந்ததுன்னு எல்லாரும் உங்களை பார்க்கும்படி இது நிமித்தமாய் தேவன் மகிமைப்படுவார். ஏன் இந்த அற்புதம்லாம் செய்கிறாரு? எனக்கு ஒரு கிரீடத்தை வச்சுட்டு நடக்கிறதுக்கு அல்ல, எனக்கு கிரீடமாக கர்த்தர் இருக்கிறாருன்னு நான் என்ன செய்யணும்? அவரை அறிவிக்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? மகிமைப்பட முடியும். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம். இந்த மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தாவே, பெருமழையின் சத்தத்தை கேட்கும்படி நீர் எங்களுக்கு குறித்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, எங்களை உம்முடைய கரங்களுக்கு நேராய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி.
நீர் மகிமைப்படும். இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தை அப்பா, எங்கள் வாழ்க்கையில உம்மை கோபப்படுத்துகிற காரியங்கள், உமக்கு கீழ்ப்படியாமையினால் உள்ள பிரச்சனைகள், காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எது என்பதை அறிந்து உடனடியாக அதை விட்டு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுக்கும்படியா இந்த காலை வேளையில நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆவியானவரே, நாங்கள் முற்றிலும் உம்மால் நேசிக்கப்பட, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எலியாவும் எங்களை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான். ஆனால் அவனை கொண்டு சூப்பர் நேச்சுரலான காரியத்தை நீர் செய்தீர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்தீர். அது அவனுக்கு ஆகும் என்றால் எங்களுக்கும் அது ஆகும். கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்களிடத்துல காணப்படுகிற குற்றங்களை அப்பா நாங்கள் முதலாவது அறிந்து அதை திரும்ப செய்யாதபடி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில ராஜா, இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை நாங்கள் செய்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற உம்முடைய ஊழியக்காரர்களாய் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தாவே குந்தி குந்தி நாங்கள் நடக்காதபடி, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா இரட்டத்தனையான வாழ்க்கை நாங்கள் வாழாதபடி, வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அது உமக்காக நாங்கள் வாழுகிறோம் என்று சொல்லி இருதயத்தில் நாங்கள் தீர்மானித்தவர்களாய். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வாய்களை திறந்து நீங்கள் ஜெபிங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தாவே, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு உமக்கு விரோதமான பாவங்கள் ஏதாவது இருக்குமா அப்பா, நாங்கள் அதை அறிக்கை செய்து விட்டுவிட இந்த காலை வேளையில் அப்பா, இந்த மாதத்தில் நான் எங்களுக்கு போதிய பலனை கொடுங்க சுவாமி. அப்பா, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படி இருக்கின்ற காரியங்கள் நிறைவேற முடியாதபடி, தாமதிக்காதபடி எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்துல அப்பா, நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தூக்கி எடு ராஜா, எங்களை திருப்பி கொள்ளு ராஜா, எங்களை மீட்டெடுங்க கர்த்தாவே. வாய்களை திறந்து, ஏன்னா நீங்க இருக்கின்ற ஸ்தலத்திலே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. இன்னும் உயர ஸ்தலங்களில கர்த்தர் உங்களை ஏறி வர செய்கிற தேவனாய் இருக்கிறார். பெரும் மழையில நனைவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில ராஜா, எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வறண்டு போன சூழ்நிலை, எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் கனியற்ற பகுதிகளில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழுகிறோம். நாங்கள் ஒரு நல்ல மரமா இருக்கிறோம். ஒரு பகுதிகளில அப்பா, ஒரு கிளையில் நல்ல கனிகளை கொடுக்கிறோம். ஆனால் ஒரு சில கிளைகளோ கனி தராமல் இருக்குது. ஒரு சில பகுதிகளிலோ நாங்கள் வறண்டு போய் இருக்கிறோன்ற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் பெருமழை பெய்யும்படியாய் அவர் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்களை நிரப்பும் சுவாமி. நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை அப்பா விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீரே அதை செய்யும்படியாய், வேறு மூலமா இல்ல கர்த்தாவே, நீரே அதை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரே இதை செய்தார் என்று நாங்கள் கர்த்தாவே இந்த உலகத்திற்கு அறிக்கை செய்ய எங்களுக்கு பலனை தாரும். அநேக காரியங்களில் நாங்கள் சோர்ந்து போகிறோம் கர்த்தாவே. அநேக விஷயங்கள் எங்களை சோர்வடைய செய்கிறது கர்த்தாவே. சோர்வின் மத்தியிலும் நாங்கள் சோராதபடி எங்களை காத்துக்கொள்ளுகிற தேவனே, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிற ராஜா. நீரே பலப்படுத்து. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாபனே. ஆமென், ஆமென், ஆமென்.